நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எவ்வளோ செல்லமா வளர்த்தணுமோ, அவ்வளோ செல்லமா வளர்த்தானாங்க. வேணுங்கிறதெல்லாம் வாங்கி குடுத்தாங்க. பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கே என்னைய ஜாயின் பண்ண வச்சு, அங்க டெய்லியும் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வரணும். அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே. என்னைய ஒரு ஸ்டெப் கீழ கூட இறங்க விட மாட்டாங்க. இறங்குனா கூட அவிங்க பின்னாடியே வருவாங்க. அந்த மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தாங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வளர்த்தாங்க. எனக்கு என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிய போயிட்டு வந்தேன். இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு ஹோட்டல் போனேன். அண்ணன் கூட வெளிய போய் சாப்பிட்டேன். தம்பியோட வெளிய போய் சாப்பிட்டேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நாமளும் எப்படா வெளிய போவோம்? தனியா எப்படா போவோம்? எப்படா ஃப்ரீடம் குடுப்பாங்க நம்மளுக்கு வீட்ல? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமா இருக்கு. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு என்னுடைய லைஃப் ஸ்டைலு சின்ன தம்பி படத்துல குஷ்பு மேம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது. எனக்கு வெளிய போகணும், ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஏக்கமா இருந்தது. அந்த டைம்ல வந்து மேரேஜ் ஏஜ் வந்தது. மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான் மேரேஜுக்கு ஓகே சொன்னதுக்கு மெயின் காரணம், நான் மேரேஜ் பண்ணி குடுக்குற பிளேஸ்லயாவது நான் வந்து ஃப்ரீடமா இருக்கணும், வேணுங்கிற பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஓகே சொன்னேன். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதெல்லாம் அங்கே நடந்தது. வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியே போகிறது, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலு, நல்ல ஹாப்பியான லைஃப் ஸ்டைலு. அதுக்கிடையில் வந்து எனக்கு ஜாப் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வந்தது. கேட்டதுக்கு ஓகே நீ போய்க்க அப்படின்னாங்க. இப்படியே வந்து ஒரு 2-3 வருஷம் போச்சு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நான் கன்சீவ் ஆனால் வந்து நான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அதை அபார்ஷன் பண்ணிவிட்டேன். 2-3 டைம் இதே வேலையை செஞ்சுட்டேன் தொடர்ந்து. நாம் ஹாப்பியாக இருக்கணும்னா குழந்தை இருந்தால் ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதனால் தப்பான முடிவு. உண்மையை சொல்லணும்னா இப்போ வருந்துறேன். இப்போ கடவுளே ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷன் போனால் என்னை கேவலமாக பேசுகிறாங்க. 4-5 வருஷம் ஆச்சு, ஏன் குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன தோணுதுன்னா, கடவுள்கிட்ட வேண்டிக்கூடிய ஒரே ஒரு இது வந்து, கடவுளே எனக்கு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் கொடு. என்னை வெளியே போகணும்னு ஆசையெல்லாம் இல்லை. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கணவரை பார்த்துக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டோடு இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. உண்மையாலுமே கடவுள் கொடுக்குறப்ப வந்து அதை உதாசனப்படுத்தினேன். இப்போ நானாக கேட்குறப்ப கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உண்மையாலுமே காலத்தில் பயிர் செய் அப்படிங்கிறாங்கல்ல, அது உண்மைதாங்க. எது எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடந்தால் தான் ஹாப்பி. அதை விட்டு போட்டு ஐயோ இப்போ கொடு அப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாம் வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆச்சு. தயவு செஞ்சு கடவுள் கொடுக்குறப்ப நீங்கள் ஏற்றுக்குங்க. அது எந்த டைமில் நடக்கணுமோ அந்த டைமில் நடந்தால் அப்போ தாங்க எதுவாக இருந்தாலும் ஹாப்பியான விஷயமா இருக்கும்.